வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த மலையில் இருக்கும் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவோம் என்று கூறி இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் கிளம்பிய நிலையில் போலீசார் அதற்கு தடை விதித்தனர். எனினும் அவர்களில் சிலர் அசைவ உணவுகளை கொண்டு சென்று மலை உச்சியில் படிக்கட்டுகளில் வைத்து உண்ட படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்து அமைப்பினர் கடும் கண்டனமும் தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல மதுரை ஆதீனம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டனர். கோவிலுக்கு செல்ல மதுரை ஆதீனத்துக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் வண்ணம் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். வேங்கை வயல் வழக்கில் நேர்மையான விசாரணை நடப்பதற்கு வழக்கை சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணையின் மீது பொதுமக்களுக்கு துளி அளவு நம்பிக்கையும் இல்லை. 2 ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சில ஆண்டுகள் முன்பு வரை முதலீட்டாளர்களின் விருப்பமான மாநிலமாக தமிழகம் இருந்தது. ஆனால் இன்று முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு செல்கின்றனர் என கவர்னர் ரவி கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் லோக்சபா தேர்தல் பணியை சிறப்பாக மேலாண்மை செய்ததற்காகவும் ஓட்டுப்பதிவை அதிகரிக்க பல்வேறு விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டதற்காகவும் சிறந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கான விருதை கலெக்டர் கிராந்திகுமாருக்கு தமிழக கவர்னர் ரவி வழங்கினார். தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உடல் நலக்குறைவு காரணமாக திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரிட்டாபட்டி உள்ளூர் மக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை அருகே அமைய இருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான ஏலத்தை ரத்து செய்வதாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. அனைத்து கட்சிகளும் இத்திட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்பின. தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பிரிவு மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தது. இதையடுத்து சுரங்கத்துக்கான ஏலத்தை ரத்து செய்வது என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. இந்த அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி என திமுக சொல்லி வரும் நிலையில் இன்று அரிட்டாபட்டி சென்று முதலமைச்சர் மக்களை சந்திப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கவர்னர் மாளிகையில் நடக்கும் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக என்றாலே திருட்டு புரட்டு, அதை காப்பாற்ற செய்வதற்கு உருட்டு, இதைதான் அவர்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள் என ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றம் அளிக்கிறது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.